ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் கூட, அதை பயன்படுத்தணும்னா அதுக்கு கிரகங்களோட துணை இருக்கணுங்க. வாய்ப்பு வந்தவர்கள் எல்லோருமே வெற்றியை நோக்கி நகர்வதில்லை. நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும், குறுகிய கால வாய்ப்பாக இருந்தாலும், அதை வெற்றியை நோக்கி நகர்த்துகின்ற அந்த நிலையை தர வேண்டும். அதைத்தான் 3 கிரகங்கள் என்னுடைய அனுபவத்தில் எல்லோருமே சொல்வார்கள். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த பயிற்சிகள் நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சி, களத்திரகாரகன் சுக்கிரனுடைய பயிற்சி, செவ்வாய் பயிற்சி. அந்த 2 பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த மாதத்தில் ஏற்படுத்தும். 2025 பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காலம். 2025 இறுதி மாதம் என்று கூட சொல்வேன். அதே நேரம் 2026 எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமும் செல்வம். கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் எதிர்காலத்தில் இல்லாமல் போய்விட வேண்டும் என்று தானே நினைக்கின்றோம். அந்த பயமற்ற ஒரு நிலை தானே வேண்டுகிறோம். அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதம் சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகம், சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பூரம், சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 1ஆம் பாதம், சிம்மராசி அன்பர்களே, நிறைய ஏமாற்றங்க. யாரை நம்புவது, யாரை நம்பாமல் போவது என்றெல்லாம் கலங்கி போய்விட்டீர்கள். உங்கள் நம்பிக்கையை இழக்கின்ற ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில், தொழிலில் ஒரு போராடிய ஒரு காலகட்டமாகத்தான் கடந்த காலங்களும் கடந்த மாதங்களும் அமைந்து விட்டது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நிலையைத்தான் சொல்வேன். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த மாதம். அருமையான சந்தர்ப்பம். ஒரு மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு கிடைத்தால் அதை பற்றி கொண்டு வெற்றி நோக்கி நகர்ந்தவரை என் வாழ்வில் சந்தித்திருக்கின்றேன். இந்த ஜோதிட அனுபவத்தில் 2 கூடிய புதன் 4, அதாவது 8ஆம் தேதி முதல் சஞ்சரிப்பதனால அற்புதமான யோகம். எதெல்லாம் உங்களுக்கு கனவாக இருந்ததோ அந்த கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு காலம். அதாவது பூமி, மனை, அதாவது நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், இதிலெல்லாம் அனுபவிப்பதற்கான, அதை பெறுவதற்கான ஒரு அருமையான சாத்தியக்கூறு இந்த மாதத்தில்ங்க. அதே நேரத்தில் களத்திரகாரகன் சுக்கிரன் 4 மற்றும் 5ஆம் இடங்களில் பலப்படுவதனால யோகம் உண்டு. சுக்கிரன் பலப்பட வேண்டும். அதாவது 3 கிரகங்கள் பலமாக இருந்து விட்டாலே அற்புதம் தானே, இழந்ததை திரும்ப பெற்றுவிடலாம் தானே. அந்த வகையில் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு, கண்ணதாசன் சொல்வார், பொருத்தம் உடலிலும் வேண்டும், புரிந்தவன் துணையாக வேண்டும், கணவனின் துணையோடு தானே காமத்தை வென்றாக வேண்டும். அந்த உறவுங்க, கல்யாணம் பண்ணால் மட்டும் போதுமா, கடனேன்னு வாழ்வதை விட அந்த அந்யோன்ய வேலுங்க. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 வயது வரை கணவன் அன்றில் பறவை போல் வாழ்ந்தார்கள். இன்றெல்லாம் அப்படி இல்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விவாகரத்தை நோக்கி நகர்ந்து விடுகின்றார்கள். அதுக்கு காரணம் சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அந்த கணவன் மனைவிக்கான ஒரு பிணைவு. அதே நேரத்தில் சுக்கிரன் மட்டும் இருந்தால் போதுமா, செவ்வாயும் பலம் பெற வேண்டுமானவா, புரிந்துக்கணும், ஒருத்தர் புரிஞ்சிக்கணும். புரிந்து கொண்டாலே போது, வாழ்க்கையில் துன்பம் இல்லை, பிரிவு இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கிரன் 4 மற்றும் 5ஆம் இடங்களை பலப்படுவதனால யோகம் உண்டு. சனி பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவன் தான் தீர்மானிக்கின்றான் நம்முடைய வாழ்வை. அதாவது இவன் கொடுப்பதை போல் யாரும் கொடுப்பதில்லை, இவன் தடுத்து விட்டால் யார் கொடுத்தாலும் பலன் இல்லை. அந்த இடத்துல இவன் நிற்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது சனி 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாக உலா வருவதனால கொஞ்சம் மனக்குழப்பம், மன ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் இப்போ சொல்ல போகிறோம் பார்த்தீங்களா, செவ்வாய் 4 மற்றும் 5ஆம் இடங்களில் பலவீனமாக இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா யார் பலவீனமாகக்கூடாது, யார் பலகீனமாகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பலமிழந்து இருப்பதனால, பலகீனமாக இருப்பதனால, அது குறிப்பாக 4 மற்றும் 5ஆம் இடங்களில் அவர் பலத்தை இழந்து இருப்பதனால கவனமாக இருங்க. புரிபடாத ஒரு நிலை என புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடைய கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே போதும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சஞ்சரவுகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் தூக்கி தள்ளிவிட்டு எதிர்காலம் நினைத்து ஒற்றுமையாக இருந்து விட்டாலே போதும். அரசு துறையில் வேலை செய்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும், மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திண்ணை எப்படா காலியாகனு எனக்கு காத்திருக்கின்றார்கள் பகைவர்கள், நண்பர்கள் போல் நாடகம் ஆடுகின்றார்கள். ஒரு அரசு துறையில் வேலை கிடைப்பதெல்லாம் குதிரை கொம்பு தான். அது கிடைத்த வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராடுகின்ற ஒரு நிலை இந்த காலகட்டத்தில். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவசர முடிவுகளால் சில இழப்புகள், பண ரீதியாக மன ரீதியாக சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை ராகு தருகின்றார். கவனமாக இருந்துகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாக உலவுவதனால இந்த பிரச்சனை, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வோடு கூடிய இடமாற்றத்தை தருவார். அதே பார்த்தீங்கன்னா சிலரெல்லாம் குடும்பத்தை விற்று தொழில் ரீதியாக வெளி மாநிலம் வெளிநாடுக்கு செல்வதற்கான ஒரு யோக பலனையும் பெறுவார்கள். ஒரு தொழில், ஒரு வாழ்க்கை
நீண்ட தூர பயணத்தில் போராடிய உங்களுக்கெல்லாம் இதுவரை வெற்றியை நோக்கி நகரவே இல்லை. இனி வெற்றியை பெறுவதற்கான அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். எதையும் போராடித்தான் பெற வேண்டும். அதே நேரம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்களை எல்லாம் யார் மீதும் நம்பிக்கை வைப்பார்கள். ஒரு பெண்ணால் சில பாதிப்புகள், மனரீதியான பாதிப்புகள் வர இருப்பதனால பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. அதே நேரம் செவ்வாய் பலமிழந்து இருப்பதனால செவ்வாய்க்குரிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முருகன். அந்த செவ்வாய்க்குரிய அந்த அங்கார பதவி பெற்றுத்தந்தவன் மகா கணபதி. அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன் ஆலயம் சென்று மனமுருக வழிபட்டாலே போதும். பொன் கொடுக்க வேண்டாம், பொருள் கொடுக்க வேண்டாம், மலர் கொடுக்க வேண்டாம், எதுவும் தர வேண்டாம். கண்ணிலிருந்து வருகின்ற 2 சொட்டு கண்ணீரே போகும். அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தணி செல்லுங்கள். காரணம் செவ்வாய் பலமிழந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம் அங்கு சென்று ஒரு தேங்காயை வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றிவிட்டு நல்லெண்ணெய் நிறை வைத்தே ஒரு தீபம் ஏற்றி பாருங்களே, சனி பகவான் அருளை பெறலாம். ஏதாவது சொல்லுவாங்க கிராமத்தில், சாட்சிக்காரன் காலில் விடுறதை விட சண்டைக்காரன் காலில் விடுவது சிறப்பு என்பார்கள். அந்த வகையில் சனியின் அருளை பெற்றால் போதும். இந்த ஆலயத்தினுடைய சனி பகவானுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடது கையில் வில்லம்பு, வலது கையில் சிவலிங்கம் தாண்டி சிவ பக்தனாக இருக்கின்றார். இவன் பாதம் பணிவது அற்புதமான ஒரு யோக பலனை சனியும் தருவார். ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக நண்பர்களே, இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையுமா, நிம்மதியான ஆண்டாக அடையுமா என்றெல்லாம் நாம் கலங்கித்தான் போடும். இது ஒரு பொது பலன் தானே. அந்த வகையில் தனிப்பட்ட முறையில் என்னை சந்தியுங்கள். என்னாலான அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கான நிலையை நான் சொல்லித் தருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2025 கடைசி மாதம், இறுதி மாதம், வருகின்ற 2026ஆம் ஆண்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதம். திருக்கணித பிரகாரம் சனி பகவானுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம். 2026ஐ பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 7ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார். இது எவ்வாறு இருக்கும் என்பதை காலம்தான் கணிக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு தான். நல்ல ஒரு நிகழ்வு. அதாவது இறையருளும் குருவருளும் அமையுமானால், குலதெய்வம் துணையாக இருக்குமானால், அதே நேரத்தில் ஒரு நல்ல நிலை இருக்குமானால், அற்புதமான நல்ல தசாபுத்தி நடந்தாலே போதும். 3 கிரகங்கள் என்று சொல்லுவேன். அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் முயற்சி எடுக்கணுங்க. எத்தனையோ தோல்வி, 7 முறை 8 முறை தோல்வியை சந்தித்தாலும், ஏன் வாழ்வின் பெரும்பகுதியை தோல்வியில் கழித்தாலும் கூட அவன் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாதுங்க. என்னுடைய அனுபவம் தான். ஒன்றை அடைய வேண்டும் என்றால் போராட்டம் தான். எளிதில் கிடைத்து விடாது. அழகாக ஒரு கவிஞர் சொல்லுவாங்க, ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ஒவ்வொரு மரமும் வெட்டினால் சாய்ந்து விடும். ரப்பர் மரம் 50 வருவான், ஒரு வெட்டுவான், பால் கசியும். அடுத்த முறை வருவான், வெட்டுவான், பால் கசியும். அதனுடைய வாழ்வை பார்த்தீர்களா? அது ரப்பர் மரத்தினுடைய தலைவிதி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. மரத்தினுடைய இயல்பு. வாழ்ந்துதானே தீர வேண்டும், நின்றுதானே தீர வேண்டும், பலன் தந்து தானே தீர வேண்டும். அந்த வகையில் ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதில்லை என்பதைப் போல எத்தனையோ ஏமாற்றங்கள், துரோகங்கள் இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த டிசம்பர் மாதம் 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி. அந்த ஒரு மனிதன் ஒரு முயற்சி எடுக்காமலே போய்விடுவான். ஒரு நல்ல வீடு வாங்கலோ, ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையலோ, பிள்ளைகள் உயர்ந்த நிலையை அடையலும். என் தந்தை தான் கஷ்டப்பட்டார், நானாவது ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர வேண்டுமானால் முயற்சி. அந்த முயற்சிக்கு காரணகர்த்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். எடுக்கின்ற முயற்சி பாதியோடு நின்றுடக்கூடாது. போராடி அந்த முயற்சியை நகர்த்தலும். அதுக்கு காரணம் களத்திரக்காரர்கள் சுக்கிரன். அந்த முயற்சியை நடத்தினாலும் கூட இறுதியில் வெற்றியை நோக்கி நகர வேண்டும். அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன். அந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க. ஏன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வருகிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு காலம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிகழ்த்தியாகிவிட்டார். குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல, உடலை மட்டுமல்ல, நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோமானால் அற்புதமான யோக பலனை தரும். திரும்பவும் சொல்கின்றேன், பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள். ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிறைவேற்றி தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும். அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன். அந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க. ஏன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வருகிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு காலம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிகழ்த்தியாகிவிட்டார். குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல, உடலை மட்டுமல்ல, நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோமானால் அற்புதமான யோக பலனை தரும். திரும்பவும் சொல்கின்றேன், பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள். ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிறைவேற்றி தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும்.